வணக்கம். பல்சுவை பெட்டகத்தின் வாயிலாக உங்கள் முன் இன்பதாசன். இன்றைய திரை உலகம் மிகப்பெரிய இழப்புகளை சந்தித்து கொண்டிருக்கிறது. இறப்புகள், குறிப்பாக நிறைய பிரபலங்கள் இறந்து வருகிறார்கள். இறப்பு என்பது இயற்கைதான் என்று சொன்னாலும் அடிக்கடி நிகழ்கிற போது நமக்கு வருத்தத்தை தருகிறது, மிகுந்த வருத்தம். அண்மையில்தான் ஜானகி அம்மா இறந்தார்கள். அதனைத் தொடர்ந்து இப்பொழுது ஜமுனா ராணி பின்னணி பாடகி அவர்களும் இறந்திருக்கிறார்கள். 88 வயது. 88 வயதை இழந்திருக்கிறோம். ஜானகி அம்மா அவர்களுக்கும் 88 வயது, ஜமுனா ராணி அம்மா அவர்களுக்கும் 88 வயது. இருவரும் ஆந்திராவில் பிறந்தவர்கள். ஆனால் கர்நாடக காற்றில் கரைந்து போனார்கள். கர்நாடக மண் அவர்களை சுமக்கிற பாக்கியத்தை பெற்றிருக்கிறது. இது மகிழ்ச்சி அல்ல என்றாலும் இப்படிப்பட்ட ஒரு சூழலை கர்நாடகம் பெற்றிருக்கிறது என்பது நமக்கெல்லாம் வருத்தம், ஒரு வகையில் மகிழ்ச்சியும் கூட. ஏனென்றால் பிரபலமான இருப்பவர்கள் அந்த மண்ணில் போய் இறக்கிற போது அந்த மண் பெருமை பெற்றிருப்பதாக நான் கருதுகிறேன். எத்தனை பாடல்கள், ஏறக்குறைய 6000 பாடல்களுக்கு மேல் என்று சொல்லுகிறார்கள் ஜமுனா ராணி அவர்கள் பாடியது. பாட்டொன்று கேட்டேன் பரவசமானேன். உண்மைதான், அம்மாவுடைய பாட்டை கேட்டு நாமெல்லாம் பரவசமடைந்திருக்கிறோம். மாமா மாமா என்ற ஒரு பாடல், இவையெல்லாம் மறக்க முடியாத பாடல். ஜமுனா ராணி அவர்கள் பாடியது. தமிழ் மொழியில் சிறப்பான பாடல்களை எல்லாம் அவர்கள் தந்திருக்கிறார்கள். இன்றைய இளைஞர்களும் பாடுகிறார்கள். நான் சிரித்தால் தீபாவளி நாயகன் படத்தில் யாராலையும் மறக்க முடியாது என 2 குரல் அவர்கள் இசைப்பார். ஜமுனா ராணி குரலும் ஒன்று. வெகு சிறப்பாக அந்த பாடல் தமிழகமெங்கும் வெற்றி போட்டது. உலகமெங்கும் கொண்டாடப்பட்ட பாடல். பல கச்சேரி மேடைகளில் அந்த பாடல் பாடப்பட்டிருக்கிறது. நான்லாம் கேட்டிருக்கிறேன். எனவே இவர்களுடைய பாடல்கள் எல்லாம் கேட்டு வளர்ந்திருக்கிறோம் என்கிற போது நமக்கெல்லாம் என்ன சொல்வது, மகிழ்ச்சியாக இருக்கிறது. அவர்கள் இன்று இல்லை, ஆனால் வயது மூப்பு அடிப்படையில் தான் இறந்திருக்கிறார்கள். இருந்தாலும் இறப்பை யாராலும் ஏற்க முடியுமா என்றால் நிச்சயமாக முடியாது என்றாலும் முடிய வைப்பது இயற்கை வென்றுவிடுகிறது. பாரதி ராஜா, பாக்கியராஜ் இவர்களெல்லாம் இழந்தோம் அண்மையில்தான் இல்லையா? இப்படி நிறைய பிரபலங்களை இழந்து வருகிறது தமிழ் திரை உலகம். அது தொடர்ந்து அடிக்கடி நிகழாமல் இருப்பது நல்லது என்பது நம்முடைய எதிர்பார்ப்பு. இன்னும் பல ஆண்டுகள் வாழ வேண்டும் என்பதுதான், 100 ஆண்டுகள் ஒருவர் வாழ வேண்டும் என்பது நம்முடைய விருப்பம் இல்லையா? விருப்பம் நமதாக இருக்கிறது, இயற்கையின் விருப்பம் வேறுவாக இருக்கிறது. எதுவாயினும் சரி, அவர்களுக்கு நாம் அஞ்சலி செலுத்துகிறோம், அவர்களுடைய புகழை பாடுகிறோம். அவர்களெல்லாம் இறந்தும் இறக்காமல் வாழ்கிறார்கள். அதுதான் அவர்களுக்கு இருக்கிற பெருமை. அவர்கள் காலச்சூழல், அவர்களை காலம் அப்படி ஏற்றுக்கொண்டிருக்கிறது. ஒவ்வொருவரும் இப்படி ஒரு முயற்சி எடுக்க வேண்டும், அவ்வளவுதான். அவருடைய பாடல்களை பாட வேண்டும், அவர்களுடைய புகழை நாம் சொல்ல வேண்டும், அவரிடத்தில் நம்மை வைத்து பார்க்க வேண்டும். நாமும் இந்த உலகுக்கு ஏதேனும் செய்ய முடியுமா என்கின்ற ஒரு சிந்தனையைத்தான் இவர்களுடைய இறப்பெல்லாம் நமக்கு விதைத்து செல்வதாக நான் உணர்கிறேன். அவர்கள் புதைக்கப்படவில்லை, விதைக்கப்பட்டிருக்கிறார்கள். அதனால தான் அவ்வப்போது அதில் முளைத்து செடியாக இல்லையா ஒரு மரமாக வந்து கனிகளை தருகிறது. அதனுடைய இலைகள், அதனுடைய கிளைகள் நமக்கு வாய்ப்பினை தருகிறது. அதுதான் பாடல்களாகவும் அவருடைய திறமையெல்லாம் காற்றில் இப்பொழுதும் வலம் வந்து கொண்டிருக்கிறது, கரைந்து கொண்டிருக்கிறது. அதை நாம் கேட்கிறோம். நம் காதுகளுக்கு தேனின்ப ஒரு சுவையை தந்து கொண்டிருக்கிறது. அதனால்தான் மறைந்த அவர்களையெல்லாம் மறையாமல் நம்மால் பார்க்க முடிகிறது. அதனால் நாம் அவர்களுக்கு அஞ்சலி செலுத்துகிறது என்றால் அவர்களுடைய புகழை பாட வேண்டும். அவர்களைப் போல் நம் குழந்தைகளுக்கு சொல்லித்தர வேண்டும். பாடல் மட்டுமல்ல, ஏதேனும் திறமைகளை நம் குழந்தைகளுக்கு கற்றுத்தந்து இந்த உலகுக்கு ஏதேனும் ஒன்று செய்துவிட்டு செல்ல வேண்டும். அதனால்தான் இப்படிப்பட்டவர்களையெல்லாம் நாம் பேசுகிறோம். மறைந்த ஜமுனா ராணி அம்மா அவர்களுக்கும் நம்முடைய அஞ்சலியை செலுத்துகிறோம். மறைந்த ஒவ்வொருவருக்கும் நம்முடைய இறுதி அஞ்சலி, இறுதி வணக்கம்.